ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே. தமிழ்நாடு அரசு நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முக்கிய அறிவிப்பு செய்திருக்கிறது. என்னவென்றால் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இனி காலனி என்ற சொல் இருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. பார்த்திங்கன்னா வழக்காடும் சொல்லிலே எடுக்கப்படும். கவர்மெண்ட் அரசு துறைகளில் இது போன்ற காலனி என்று பெயர்கள் இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக அரசு அலுவலகங்களிலிருந்தும் அந்த பதிவேடுகளில் இருந்தும் இந்த சொல்லை நீக்கப்படும் என ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது மிக்க மகிழ்ச்சி தான். ஏனென்று சொன்னால், ஒரு சமூக மக்களை காலனி என்று அழைக்கிறார்கள். அதே காலனி நம்ம செருப்பு அணிகிறோம் இல்லையா, அதுக்கு பெயரும் காலனி தான். காலனி போட்டு வந்தீங்களா, காலனி வெளியே விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதற்கு பெயரும் காலனி என்று சொல்வார்கள், அதற்கு பெயர் காலனி என்று சொல்வார்கள். இது ஒரு நீண்ட நாளாகவே இந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்தது. அந்த உறுத்தலை நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் நீக்கியுள்ளார்கள். ஆனால் இந்த காலனி என்ற சொல் நீக்கியது வரவேற்கத்தக்கதுதான். இருந்தாலும் கூட எஸ்சி/எஸ்டி மக்களின் மீது வன்கொடுமைகள் மிக மோசமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த வன்கொடுமைக்கு என ஒரு சட்டம் தனியாக இயற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செவிமடுக்கவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. இந்த வன்கொடுமைக்கு எதிராக சட்டம் இயற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னதான் அப்படி அரசியல் நெருக்கடி வந்துவிடும்? கர்நாடகாவில் ஏற்றுகிறார்கள், தெலுங்கானாவில் ஏற்றுகிறார்கள், ஆந்திராவில் இந்த சட்டத்தை ஏற்றுகிறார்கள். பாஜக மாநிலத்திலேயே இந்த சட்டத்தை போடும்போது சுழற்சி தமிழக அரசு தமிழ்நாட்டில் சுழற்சியாக இயங்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வருவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக வன்கொடுமைக்கு எதிரான